ஃப்ரெண்ட்ஸ், தமிழக ரயில்வே துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து மொத்த வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 1010 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ரிட்டன் எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. மார்க்க பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போறாங்க. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலும் சரி, 12த் முடிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்குலாம் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் உங்களுக்கு இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னா, உங்களுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கு. இதில வந்து பாருங்க கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து நாங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 11த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. அதே மாரி எக்ஸ்-ஐடிஐ கேட்டகரிலயும் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர பொறுத்தவரைக்கும் 320 வேக்கன்சி இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ்-ஐடிக்கு வந்து 670 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு எம்எல்டி, ஸோ பாஸா இந்த மாரி கேட்டகரிலயும் வேக்கன்சி இருக்கு. ஓவராலா 1000+ வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10த் முடிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து நீங்க டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இங்கேயே சொல்லிட்டாங்க. அதனால வந்து 10த், 12த், ஐடிஐ அந்த கேட்டகரில இருக்கிறவங்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இதில வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் ஐடிஐ கேட்டகரில அப்ளை பண்றீங்கன்னா 15லிருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நான் ஐடிஐ கேட்டகரினா 15லிருந்து 22 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க எக்ஸ்-ஐடி கேட்டகரில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதில வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சிருக்கணும். அதில சயன்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். என்டிசி அதாவது உங்களுக்கு எஸ்சிவி இந்த இதில வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதாவது ஃபிட்டர் ட்ரேடோ, எலக்ட்ரீஷியனோ, மெஷினிஸ்ட்டோ இந்த மாரி ட்ரேட்ல வந்து நீங்க அந்த 10த் முடிச்சுட்டு ஐடிஐ ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ் லெவல் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க 10த் நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். 10த்ல வந்து நீங்க சயன்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். ஸோ அதே மாரி வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில எம்எல்டி, ரேடியாலஜி, பேத்தாலஜி கேட்டகரிக்குலாம் 12த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 12த்ல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்க படிச்சிருக்கணும். 1 இயர் உங்களுக்கு 3 மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். இதில ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்குலாம் வந்து 6000, 7000 குடுத்துருக்காங்க. எக்ஸ்-ஐடிக்குலாம் 7000 உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும். இதில ஹவ் டு அப்ளைல வந்து இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க 11த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 100 வந்து அந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே நீங்க ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து மோட் ஆஃப் என்கேஜ்மென்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுன்னா, மெரிட் லிஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ்னே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மார்க்க பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி இங்கேயே சொல்லிட்டாங்க. மத்தபடி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட மெரிட் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில தவிர உங்களுக்கு அதர் கண்டிஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.